Hi everyone. இப்போ பார்க்க போற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். 243ல இருக்கும். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the torque required to hold a small circular coil. Torque required to hold. ஓகேவா? ஒரு small circular coil இதுதான் of 10 turns. அதுல ஒரு 10 டர்ன் இருக்கு. அதோட ஏரியா வந்து கொடுத்திருக்காங்க. ரைட். அதோட ஏரியா வந்து நமக்கு ஒரு நிமிஷம் இருங்க. சோ அதோட ஏரியா வந்து நமக்கு இது 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 10 சொல்லியிருக்காங்க. And carrying a current of 21/44 ampere அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. அதோட சர்க்குலர் காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போகக்கூடிய கரண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்ன டார்க் வந்து நீடட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த மிடில் ஆஃப் அ லாங் சாலினாய்டு, அதாவது இந்த சர்க்குலர் டர்ன், இந்த சர்க்குலர் காயில் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய சாலினாய்டுக்கு இடையில ஒரு சின்ன பிட்டு. ஓகேவா? அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 10. இப்போ இந்த லாங் சாலினாய்டுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 103 இல்லை, இது வந்து 10 to the power 3 டர்ன்ஸ். 10 to the power 3 டர்ன்ஸ்னு சொல்லும்போது ரொம்ப அதிகம் இல்லையா? 1000 டர்ன்ஸ் இருக்கு. அதுல 10 டர்ன்ல இருக்கக்கூடிய சர்க்குலர் காயில், அதோட கரண்ட், அதோட ஏரியா தான் இது. ரைட். கேரிங் அ கரண்ட் ஆஃப் 2.5 ஆம்பியர். இப்போ இந்த லாங் சாலினாய்டுல போகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்பியர் வித் இட்ஸ் ஆக்சிஸ். இந்த சாலினாய்டுடைய ஆக்சிஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் ஆஃப் தி சாலினாய்டு. சரியா? அந்த சர்க்குலர் காருடைய ஆக்சிஸ், இந்த சர்க்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு சாலினாய்டுடைய ஆக்சிஸ் இப்படி இருக்கு. ரெண்டுமே 90 டிகிரின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு லாங் சாலினாய்டு இருக்கு. லாங் சாலினாய்டு இந்த பிட்டை நீங்க சூஸ் பண்றீங்க. இதோட ஆக்சிஸ் இப்படி நேரா இருக்கும். சாலினாய்டுடைய ஆக்சிஸ் இப்படி இருக்கும். ஸோ ரெண்டுமே பர்பெண்டிகுலர் அப்படின்றத இங்க பதிவு பண்ண விரும்புறாங்க. ரைட்டா? அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி இதை ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம்? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு வந்து ஒரு சின்ன பிட் எடுத்திருக்காங்கல்ல, சர்க்குலர் காயில். ஸோ அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 10 டர்ன்ஸ் இருக்கு. சரி, ஆக்சுவலா என்ன கேட்குறாங்க? இந்த டார்க் ரெக்வயர்டு. டார்க் தான் நமக்கு தேவை. டார்க் உடைய ஃபார்முலா என்னது? mb sin θ. கரெக்டா? ஸோ mb sin θ ரெண்டுமே வந்து 90 டிகிரி. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளா mb அப்படின்னு சொல்லிக்கலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுமே 90 டிகிரியில தான் இருக்கு. ஸோ mb. இங்க m-உம் b-யும் எனக்கு வேணும். கரெக்டா? அதுதான் நமக்கு இப்போ விஷயம். ஸோ mb, b வந்து என்னது? சின்ஸ் இட் இஸ் அ சாலினாய்டு, இதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா μ0 டைம்ஸ் n/i ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். சாலினாய்டு போகக்கூடிய கரண்ட் என்னது? இந்த 2.5. ஸோ அப்போ அதை I2ன்னு வச்சுப்போமா? அப்போ இதை நான் I2ன்னு சொல்றேன். அப்போ இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 10 to the power 3. அப்போ அதை நான் N2ன்னு சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய மீடியம் அது. அப்போ mன்றது என்ன? mன்றது மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை நம்ம படிச்சிருக்கோமே, m which is equal to I times a. Since it has a number of turns, ஸோ நான் வந்து n இங்கே இன்க்ளூட் பண்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பேச போறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட் எங்க இருக்கு? அந்த சர்க்குலர், அந்த சின்ன பிட்டில் தான் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த பெரிய சாலினாய்டுல. அப்ப அந்த சின்ன பிட்டும் பெரிய சாலினாய்டு 90 டிகிரி, அதுதான் sin 90 டிகிரி. அப்ப அந்த சின்ன பிட்ல தான் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா? சோ அது என்னது? NIA. n என்ன நமக்கு கேள்வியில கொடுத்திருக்காங்க? 10 டர்ன். கரெக்ட்டா? அதுல போகக்கூடிய கரண்ட் என்னது? 21/44. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது என்ன? நமக்கு வந்து ரேடியஸ். சின்ஸ் நமக்கு டைரக்டா ஏரியான்னு கொடுத்ததுனால 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர், அதை மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணணும்னா 10 to the power -3 ஸ்கொயர். அப்போ 1 into 10 to the power -6. இதுதான் நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் m. அப்போ இந்த மேக்னெட்டிக் மூமெண்டோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஏன்னா டார்க்ன்றது mb தான். அப்போ இதோட அதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இதை நான் அழிச்சிடுறேன். ஓகே, இதை நான் அழிச்சிடுறேன். இப்போ நான் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. நமக்கு என்ன? μ0
ni இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், அந்த mu naught ni இருக்குல்ல, mu naught ni இருக்குல்ல, நான் என்ன பண்ண போறேன் 4 pi மல்டிப்ளை பண்றேன், அதே 4 pi நான் டிவைட் பண்றேன். ஏன்னா இந்த mu naught by 4 pi உடைய வேல்யூவை நான் சிம்பிள் ஆக்குறதுக்கு என்ன ஆக்குறேன், அதை வந்து 10 to the power -7 அப்படின்னு மாத்திட்டேன். என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தட் சாலினாய்டு, அது என்னது 10 to the power 3, 10 to the power 3. ஐன்றது அந்த சாலினாய்டுல போகக்கூடிய கரண்ட், அது என்னது 2.5, 2.5. அதுக்கப்புறம் இந்த 4 pi இருக்கு. அப்போ 4 into 22/7 இல்ல நீங்க டைரக்டா வந்து 3.14 போட்டுக்கலாம். இட் இஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ஸ், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபிளோ அப்படி போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு என்னது, இது வந்து அந்த ஒயிட் பிட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சாலினாய்டுல, அதனால mu naught n டைம்ஸ். ஸோ இந்த ஓவரால் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, டார்க்க சொல்லுது. இப்போ இது நம்ம ரொம்ப சிம்பிளா எதெல்லாம் கேன்சல் பண்றோமோ கேன்சல் பண்ணிட்டு we are going to get the answer. ரொம்ப சிம்பிள், ரைட்டா? அப்ப நம்ம பாப்போமா? இப்போ இங்க பாருங்க, இந்த கலர் தெரியும் நம்புறேன், இந்த கலர் தெரியும் தெரியலையா? 7 1s are 7 3s are முடிஞ்சதா? 11th டேபிள்ல 4 டைம், 11th டேபிள்ல 2 டைம். இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த 2.5 இருக்கு, இந்த 2 இருக்கு. 2.5 into 2 அவ்வளவுதான், வேற எந்த டேர்முமே நமக்கு கிடையாது இல்லையா? 2.5 into 2, அப்போ 2.5 plus 2.5 என்னது 5. அது 5 எழுதலாமா? into நமக்கு இந்த 10 இருக்கு, இங்க -7 -6, இது ரெண்டும் -13, கரெக்டா? இது ஒரு 0, இது 1 இருக்கு, அப்போ +1, இது என்ன ஆயிடுச்சு, இது 4 ஆயிடுச்சு, +4. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கும்போது எனக்கு வரக்கூடிய வேல்யூ என்னது, -13 +4, அப்போ எனக்கு வர்றது -9 வரும், into 10 to the power -9. சரியா? இதுதான் நமக்கு டார்க். அப்போ nm. வேற எதனா வேல்யூ இருக்கா? 5. ஓ, இங்க ஒரு 3 இருக்கு பாருங்க, இங்க ஒரு 3 இருக்கு, அந்த 3 விட்டுட்டோம், ரைட்? அப்ப 3னா அப்ப இது என்ன ஆயிடுது, எனக்கு 15 மாறிடும். ஏன்னா 5 into 3 வந்து 15. அப்போ 15 into 10 to the power -9 அப்படி போடலாம். இல்லனா you can bring one decimal. அப்போ 1.5 10 to the power -8 நியூட்டன் மீட்டர். ஏன்னா டார்க்ன்றதுனால நான் நியூட்டன் மீட்டர் நான் எழுதுறேன், ஏன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள் தான், பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.